பொதுமக்களிடமிருந்து வாங்கும் மனுக்களில் கூட விளம்பரம் தேடும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும்போது பெட்டிகளை வைத்து பெற்ற கோரிக்கைகள் உண்மையாக தீர்க்கப்பட்டனவா என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. ஒரு திட்டத்திற்கு பல்வேறு பெயர்களை சூட்டி மக்களை ஏமாற்றி விடலாம் என ஸ்டாலினும் அவரது கூட்டமும் நினைத்தால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது தமிழக மக்கள் தக்க பதிலடி தருவதற்கு தயாராக உள்ளார்கள். தமிழக மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். இனி அவர்களை நீங்களும் உங்களது கூட்டாளிகளும் ஏமாற்ற முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் சாடல். திருப்பூர் தெற்கு தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது திருவுருவ படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் குடும்பத்திற்கு கழக பொதுச் செயலாளர் ஆறுதல் தெரிவித்த நிலையில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக MGR இளைஞரணி அலி அலுவலகம் திறப்பு. முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி திறந்து வைத்தார். கோவையில் 70க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கரூர் மாவட்டத்தில் உள்ள அரசு வேளாண்மை கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தராத ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் MR விஜயபாஸ்கர் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம். திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் பதில் சொல் மாணவர்களின் கேள்விக்கு பதில் சொல். காஞ்சிபுரம் மாவட்டம் களக்காட்டூர் அருகே 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்த 3 மாணவர்கள் சிக்கினர். குளிர்பானத்தில் மதுபானத்தை கலந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காஞ்சிபுரத்தில் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் திமுக நிர்வாகியின் மகனை கைது செய்யாமல் மெத்தனமாக செயல்படும் விடியா அரசின் ஏவல் துறை ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவரின் வாரிசு என்பதால் காவல்துறை கரிசனம் காட்டுகிறதா என்று பொதுமக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 2 மாணவிகளை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த 2 மீது போக்சோவில் வழக்கு பதிவு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு துளியும் பாதுகாப்பில்லாதது மீண்டும் நிரூபணம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறிய கொடூரம். குழந்தையை கொஞ்சுவதற்காக வீட்டுக்கு வந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் மீது போக்சோவில் வழக்கு பதிவு. மயிலாடுதுறையில் பள்ளி வேனில் அழைத்துச் செல்லப்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வேன் ஓட்டுநர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில்லா அவலம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே ஆடு மேய்க்கச் சென்ற தம்பதி உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டதால் பரபரப்பு. தமிழகமெங்கும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து வரும் நிலையில் அதனை வேடிக்கை பார்ப்பதுதான் ஸ்டாலின் மாடல் அரசா என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கணவனை தீ வைத்து எரித்து கொலை செய்த மனைவி. திருமணத்தை மீறிய உறவை கைவிட மறுத்ததால் ஆத்திரம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இளைஞர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கொலை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் கட்டிட தொழிலாளி சரமாரியாக வெட்டி கொலை.
ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த 10 நாட்களில் சுமார் 44 கொலைகள் அரங்கேறிய அவலம். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு இந்த கொலை சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் 10ஆம் தேதி வரை 580 கொலை சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதால் பொதுமக்களிடையே அச்சம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை, கொள்ளை, போதைப் பொருள் கடத்தல், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என குற்றங்களின் கூடாரமாக மாறிய தமிழகம். தூத்துக்குடி மாவட்டம் தாளமுத்துநகர் பகுதியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் போதை ஊசிகளை வைத்திருந்த இருவரிடமிருந்து 800 போதை ஊசிகள் பறிமுதல். போதையின் பாதையில் யாரும் செல்ல வேண்டாம் என கூறும் ஸ்டாலின், தமிழகமெங்கும் சரளமாக புழங்கும் போதைப் பொருட்களை தடுக்காதது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னை திருவிக நகரில் குட்கா மற்றும் மாவா புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. சென்னை ராமாபுரத்தில் மழைநீர் வடிகால் பணியில் ஈடுபட்டிருந்த போது மயான சுவர் இடிந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி உயிரிழந்த பரிதாபம். வடிகால் பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படாததாலேயே இத்தகைய மரணங்கள் நேர்வதாக மக்கள் புகார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே கோயில் திருவிழாவில் கம்பி மற்றும் கட்டைகளால் பொதுமக்களை தாக்கிய போதை இளைஞர்கள். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் விற்கப்படும் மதுவால் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். விருதுநகரில் சாலையில் சென்ற தொழிலாளி மீது கஞ்சா போதையில் இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் அவலம். (98.5% தேர்தல் வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். திமுக தேர்தல் வாக்குறுதியில் கூறியது போல மின் கட்டணம் அளவீடு மாதம் மாதம் எடுக்கப்படுகிறதா என திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலினின் திறனற்ற ஆட்சியை அதன் கூட்டணி கட்சிகளே விமர்சிக்கும் அவலம். ரவுடி கையால் வெட்டுப்பட்டு சாவதை விட நானே தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று திருச்சி வருவாய் அலுவலரிடம் வியாபாரி கண்ணீர் மல்க புகார். ரவுடி சிவா என்பவர் தனக்கு பட்டாக்கத்தியோடு கொலை மிரட்டல் விடுத்ததோடு துண்டு துண்டாக வெட்டி கை கால்களை வீசி விடுவேன் என்று மிரட்டியது குறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. எனக்கு ஆள் பலம், படை பலம், பணபலம் எல்லாமே இருக்கு, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு, ஏசி ஆபீஸ்க்கு, சிஎம் செல் எல்லாருக்கும் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்துருச்சுங்க. ஒரு சிஎஸ்ஆர் காப்பி கேட்டங்க, அது கூட தரமாட்டேன்றாங்க. உள்ள போனா என்ன சொல்றாங்க, நீ என்ன அவ்வளவு பெரிய ரவுடியா, நீ கேட்டவொடனே சிசிஆர் நான் தர முடியுமா அப்படின்னு சொல்லி காவல்துறை நிலையத்திலே சொல்றாங்க. இப்ப கூட சிஎம் சொன்னாரு ரவுடிகளுக்கு உறுதுணையா இருக்க மாட்டான்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க ரவுடிகளுக்கு உறுதுணையா தாங்க இருக்காங்க. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 90 வயதுடைய மூதாட்டி விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறிகளை தூக்கி எறிந்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி. ஆளும் கட்சியைச் சேர்ந்தவன் என்ற திமிரில் மூதாட்டியை ஆபாசமான வார்த்தைகளில் வசைபாடிய வீடியோ காட்சிகளை கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி.
சென்னை மாதவரம் அருகே பாதாள சாக்கடை பள்ளத்தில் விழுந்து தொழிலாளி உயிரிழப்பு. ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்காலும் பாதுகாப்பற்ற முறையில் நடைபெறும் பணிகளாலும் இன்னும் எத்தனை உயிரிழப்புகள் நிகழப்போகிறதோ என மக்கள் அச்சம். ராகிங் தடுப்பு விதிகளை பின்பற்றாத 5 தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு யுஜிசி நோட்டீஸ். 5 பல்கலைக்கழகங்களும் 30 நாட்களுக்குள் விளக்கமளிக்க வேண்டுமென பல்கலைக்கழக மானியக் குழு கெடு. சாதி மதம் இல்லை என சான்றிதழ்கள் வழங்கும் வகையில் உரிய அரசாணையை பிறப்பிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பரிந்துரை. காவல் நிலையம் சென்ற தனது கணவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பதாக மனைவி வேதனை. மனநலம் பாதிக்கப்பட்ட நபருக்கு சிகிச்சை அளிக்க விடாமல் காவல்துறை அரசு மருத்துவமனையை மிரட்டுவதாக புகார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்தை குத்துவிளக்கு ஏற்றி சிறிதும் வெட்கமின்றி தானே உருவாக்கிய திட்டம் போலவே பெருமை பேசும் ஸ்டாலின். பல கோடி கடன் வாங்கியும் மக்கள் திட்டங்களுக்கு நிதி இல்லை என கூறும் ஸ்டாலின் அடுத்தவர் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது மீண்டும் நிரூபணம். ஆசிரியர்களின் கண்ணீரை துடைக்க முடியாத ஸ்டாலின் ஒரு பதிவின் மூலம் விளம்பரம் தேடி ஆசிரியர்களின் அதிருப்தியை மூடி மறைக்க முயலும் அவலம். கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்து பாடம் நடத்த வைத்தது, மடிப்பிச்சை ஏந்தி வேலை உறுதி கேட்க வைத்ததை ஒருபோதும் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது என ஆசிரியர்கள் திட்டவட்டம். இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் 20% குறைந்திருப்பதாக ஐநா அறிக்கை. பெண்களின் திருமண வயது உயர்வு, பொருளாதார நிலை உயர்வு ஆகிய காரணங்களால் மக்கள் தொகை குறைவால் எதிர்காலத்தில் மனிதவள பற்றாக்குறை ஏற்படலாம் என ஆய்வறிக்கை எச்சரிக்கை. இனிமேல் தயாரிக்கப்படும் ஏசிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாக நிர்ணயிக்கப்படும். புதிய உக்தியின் மூலம் மின் பயன்பாட்டையும் மின் கட்டணத்தையும் சேமிக்கப்படும் என்றும் வீடுகள், அலுவலகங்கள், ஹோட்டல்கள், மால்கள் உள்ளிட்ட அனைத்து இடங்களுக்கும் இந்த விதிமுறை பொருந்தும் என்றும் அறிவிப்பு. கோயில் திருவிழாக்களில் வழங்கப்படும் சுகாதாரமற்ற உணவால் உயிரிழப்பு மற்றும் பாதிப்பு தொடர்கதையாகி வரும் அவலம். உணவு தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் கடுமையான விதிமுறைகளை அமல்படுத்துவதுடன் திருவிழாக்களில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஸ்டாலினின் மாடல் அரசுக்கு மக்கள் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளப்பட்டியில் கடத்திச் செல்லப்பட்ட 1800 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் ரேஷன் கடத்தல் சம்பவம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியிடம் நகை பறிப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் முதியவர்கள் வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத நிலை இருப்பதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக சுமார் 500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். ஸ்டாலினின் மாடல் அரசு வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே 14 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி அரசு மருத்துவர்கள் சென்னை வரை பாத யாத்திரை. ஆட்சி அமைந்ததும் அரசு மருத்துவர்களின் ஊதிய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என கூறிய ஸ்டாலின் வாக்குறுதியை நிறைவேற்றுவாரா என கேள்வி. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திறந்து வைக்கப்பட்ட புதிய கழிப்பறைகளை இன்று வரை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படாத அவலம். ஸ்டாலினின் மாடல் ஆட்சி போட்டோஷூட் ஆட்சி என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் தரைப்பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய அவலம். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரால் மக்கள் அவதி. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் நீரை வெளியேற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல்.
திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் கியர் ராட் உடைந்து நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்தை மக்கள் தள்ளிச் செல்லும் அவலம். ஓட்டை உடைசல் பேருந்துகளை எப்போது மாற்றுவீர்கள் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே வடகரையில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 3 பேர் உயிரிழந்த பரிதாபம். 3 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திறமையற்ற திமுக அரசு பட்டாசு ஆலை பாதுகாப்பு குறித்து முன்னெச்சரிக்கையாக ஆய்வு நடத்தாததால் தொடரும் விபத்துகள். கண் துடைப்புக்காக ஆய்வு செய்யாமல் பட்டாசு ஆலைகளில் முறையாக ஆய்வு செய்து பாதுகாப்பை உறுதி செய்ய தொழிலாளர்கள் வலியுறுத்தல். சென்னை மந்தைவெளியில் சாலையில் நடந்து சென்ற ஆட்டோ ஓட்டுநரை நாய் விரட்டி கடித்து குதறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி அதிகாரிகள் செயலற்ற தன்மையால் பயத்துடனேயே பொதுமக்கள் சாலையில் நடக்க வேண்டிய அவலம். ஜூன் 14, 15ஆம் தேதிகளில் நீலகிரி மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம். கேரளா கடற்கரையில் எல்சா 3 விபத்தால் கடல் மாசடைந்து ராமேஸ்வரத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் மீன்பிடி வர்த்தகம் முடங்கி மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு. ஸ்டாலின் அரசு கடலில் மாசு அகற்றம் மற்றும் மீன்பிடி தடை நிவாரணம் ஆகியவற்றில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மீனவர்கள் வலியுறுத்தல். உலகத்திலேயே இந்தியாவில் தேர்தல் நடத்துவதுதான் சவால் மிகுந்ததாகவும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதாகவும் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தகவல். வாக்குப்பதிவு செயல்பாடுகள் குறித்து அரசியல் கட்சிகள், வேட்பாளர்கள், வாக்காளர்கள் மற்றும் காவல்துறை, ஊடகங்கள் ஆகியவை தணிக்கையாளர்கள் போல செயல்படுவதாகவும் கருத்து. புதிய உருமாறிய கொரோனாவான XFG குறித்து கண்காணிப்புடன் இருப்பது அவசியம் என ICMR முன்னாள் தலைமை இயக்குனர் டாக்டர் பல்ராம் பார்கவா தகவல். கூட்டம் நிறைந்த இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அறிவுரை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே கூத்தாண்டவர் கோயிலில் தேரோட்ட திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன்.